பைனாப்பிள் கடை முன்பு கட்டி உருண்டு சண்டை போட்ட 2 இளைஞர்கள். அடுத்த சில நொடிகளில் அல்வா வெட்டும் கத்தியால் ஒரு இளைஞரின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மற்றொரு இளைஞர். தைப்பூச திருவிழாவின் போது நடந்த கொடூர கொலையால் தலைதெறிக்க ஓடிய பக்தர்கள். இளைஞரை கொலை செய்த மற்றொரு இளைஞர் யார்? திருவிழாவின் போது நடந்த கொடூர கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளி சிக்கினானா? தைப்பூச திருவிழாவோட கடைசி நாள்ங்கிறதால பக்தர்கள் கூட்டம் கோவில்ல அலைமோதி இருக்கு. அந்த நேரத்துல ஒரு தள்ளுவண்டி கடைக்கு முன்னால 2 இளைஞர்கள் கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞரோட கழுத்தை கத்தியால அறுத்து கொலை செஞ்சுட்டு கோவில்ல இருந்து தப்பி ஓடிட்டார். இந்த கொடூர கொலையை பார்த்து பதறின பக்தர்கள் அச்சத்துல தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இதுக்கிடையில கோவில் பக்கத்துல பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள் சில நொடிகள்ல அங்க வந்துட்டாங்க. ஆனாலும் கொலையாளி போலீசார் கண்ணுல சிக்காம எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கு பிறகு இளைஞரோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்ச போலீசார் பக்கத்து கடைகள்ல இருந்த கடைக்காரங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல பக்கத்துல உள்ள அல்வா கடைக்காரர் சொன்ன விஷயம்தான் கொலைக்கான காரணத்தையே வெளியே கொண்டு வந்திருக்கு. திருப்பூர் காங்காயம் பக்கத்துல இருக்குது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச திருவிழா கோலாகலமா நடைபெறது வழக்கம். அப்படித்தான் இந்த வருஷமும் 3 நாள் தைப்பூச திருவிழா நடந்திருக்கு. திருவிழாவோட இறுதி நாளான 3வது நாள்ல தேரோட்டமும் நடந்திருக்கு. கோவிலுக்கு வந்த மக்கள் ராட்டினம் ஆடுறது, அங்க உள்ள கடைகள்ல தின்பண்டம் வாங்கி சாப்பிட்றதுன்னு இருந்திருக்காங்க. இந்த திருவிழாவுக்காகவே 500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. காவலர்கள் தங்குறதுக்காக சிவன்மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோட பள்ளியோட முன்புறத்துல புறக்காவல் நிலையமும் அமைக்கப்பட்டிருந்தது. இத்தனைக்கு மத்தியில தான் ஒரு கொடூர கொலையே நடந்திருக்கு. பள்ளி முன்புறத்துல உள்ள புறக்காவல் நிலையத்துக்கு பக்கத்துல கோபி பகுதியைச் சேர்ந்த 31 வயசான இளைஞர் முத்துக்குமார் தள்ளுவண்டியில பைனாப்பிள் கடை போட்டு இருந்திருக்கார். திருப்பூர் மாவட்டத்துல எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் கடை போடுற முத்துக்குமார் உதவிக்காக 28 வயசான இளைஞர் ராஜேஷ அழைச்சிட்டு போறது வழக்கம். மற்ற நேரங்கள்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ராஜேஷ். தைப்பூச திருவிழா முடிகிற நேரம் அப்படிங்கறதால லாபத்தொகையை எண்ணி இருக்காரு முத்துக்குமார். அப்போ 12,000 ரூபாய் இருந்திருக்கு. அந்த பணத்தை எண்ணினதை பார்த்த ராஜேஷ் சம்பளம் போக 2,000 கமிஷனா கேட்டிருக்கார். லாபம் இந்த முறை அதிகமா தானே வந்திருக்கு, அதுல 2,000 தானே கேட்கிறேன்னு சொல்லி இருக்கார். சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தா கூலிய வாங்கிட்டு போயிட்டே இரு, கமிஷன் கேட்டா அடுத்த முறை வேலைக்கே கூப்பிட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு முத்துக்குமார். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில கடையை பார்த்துக்கோ, அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு வெளியே போயிருக்காரு முத்துக்குமார். சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்துல வந்த அவரு பணத்தை மறுபடியும் எண்ணி பார்த்திருக்காரு. அப்போ 10,000 தான் இருந்திருக்கு, 2,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதனால டென்ஷனான முத்துக்குமார் ராஜேஷோட சட்டை பாக்கெட்ல செக் பண்ணிருக்காரு. அந்த 2,000 அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால கடுப்பான முத்துக்குமார் கடையில இருந்து பணத்தை திருட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டு அடிச்சிருக்கார். பதிலுக்கு அடிச்ச ராஜேஷ் வர்ற லாபத்துல 2,000 கூட கொடுக்க முடியாதான்னு கத்தி இருக்கார். இப்படியே வாக்குவாதம் முற்றி 2 பேரும் உருண்டு புரண்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட எல்லையை மீறின முத்துக்குமார் பக்கத்துல உள்ள அல்வா கடையில இருந்த கத்தியால ராஜேஷோட கழுத்தை அறுத்து இருக்கார். அல்வா வெட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி ஷார்ப்பா இருந்ததால ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். நொடி பொழுதுல நடந்த சம்பவத்தை பார்த்து பதறின மக்கள் நாலாபுரமும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. அதை பார்த்து தான் பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்களே ஓடி வந்திருக்காங்க. அதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் முத்துக்குமார். நைட்டு 11:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துல பதுங்கி இருந்த முத்துக்குமார விடுகிறதுக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க போலீசார்.